பஜனை செய்வோம் தினமும் நீர்மல பஜனை செய்வோம் தினமும் நீர்மல பஜனை செய்வோம் தினமும் பக்தர்கள் கூடி நின் புகழ் பாடி பக்தர்கள் கூடி நின் புகழ் பாடி முக்தி பெற தந்த வழிதனை நாடி பஜனை செய்வோம் தினமும் நீர்மல பஜனை செய்வோம் தினமும் நீர்மல பஜனை செய்வோம் தினமும் ஈசனின் அருளால் ஆன்மாவை உணர நாசனின் அமர ஜோதி தர்சனம் பெற ஈசனின் அருளால் ஆன்மாவை உணர நாசனின் அமர ஜோதி தர்சனம் பெற ஸ்ரீ நிர்மல மாதா எம்மை அனுதினமும் காக்க ஸ்ரீ நிர்மல மாதா எம்மை அனுதினமும் காக்க இக்கர்ம பந்தங்களை அடியோடு நீக்க பஜனை செய்வோம் தினமும் நீர்மல பஜனை செய்வோம் தினமும் நீர்மல பஜனை செய்வோம் தினமும் நீர்மல பஜனை செய்வோம் தினமும் பஜனை செய்வோம் தினமும் ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னை வணங்கி நமது இதயத்திற்குள் அன்னையை கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், எது உண்மையோ அதுவே எங்களின் காதுகள் கேட்கட்டும். எது தூய்மையோ அதையே எங்கள் கண்கள் பார்க்கட்டும். எது தெய்வீகமோ அதையே நாங்கள் போற்ற வேண்டும். தாயே, எங்களின் தியானம் எங்களை ஒளிரச் செய்ய வேண்டும். எங்களுக்குள் அமைதி, அன்பு, இரக்கம், கருணை, மன்னித்தல் குணம் இருக்க வேண்டும். தாயே, தங்கள் அன்பின் மூலமாக எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளித்து எங்களை சஹஜ யோகிகளாக மாற்றியிருக்கிறீர்கள். எங்களின் அனுதின வாழ்க்கையில்
நாங்கள் காண்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலிருந்தும் எங்களுள் நிலவுகின்ற அமைதியே தங்களின் அன்பின் காரணம் மட்டுமே என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் உணர்த்துகிறீர்கள் அம்மா. தாய், எப்பொழுதும் நாங்கள் அதே நிலைப்பாட்டோடு இருந்து எங்களின் தியானத்தில் நாங்கள் மேம்படுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் இன்றைய இந்த தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களை தியானத்தினுள் ஆழத்தையும் அதன் ஆனந்தத்தையும் தயவு செய்து உணர்வதற்கு அனுமதி தாருங்கள். கவனம் மெதுவாக நமது இடது பவசாகர சக்கரத்திற்கு கவனத்தை கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான அறிவை பெற்றிருப்பதால் சுயம் குருவாக இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வில் எவ்வித பொய்மையும் இல்லாத நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. குரு தத்துவம் என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற குருவின் போதனைகளில் உண்மையும் பொய்மையும் எது என்பதை கண்டறிந்து தர்மத்தின் வழிதனில் நடப்பது என்பதை எங்களுக்கு உணர்த்தியவர் தாங்களாவீர். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவிற்கு கொண்டு வந்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைப்போம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் பூமி தாயாக இருக்கும் எங்களின் ஆதி அன்னையே எங்களை அருள் புரிந்து வழி நடத்துங்கள் அம்மா.
கவனம் அப்படியே மெதுவாக நமது மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். நாங்கள் எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசரின் அன்பையும் அவரின் ஆசிர்வாதத்தையும் உணர்வதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற விருப்பங்களையும் கள்ளம் கபடமற்ற நிலைப்பாட்டையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். மெதுவாக நமது இடது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு வலது கை பூமி தாயின் மீதே இருக்கட்டும். கவனம் நம்முடைய இடது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி ஸ்ரீ நிர்மல் கணேசராக இருப்பவரும் எங்களின் இடது மூலாதார சக்கரத்தில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் இடது மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்கின்றோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் உறுதியை எங்களுக்கு தந்தருளுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து கவனச் சிதறல்களையும் அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பொய்மைகளையும் அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் இடது மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ நிர்மல் கணேசரின் தரிசனத்தை பார்ப்பதற்கு தயவு செய்து எங்களை தகுதி உடையவர்களாக இருக்க ஆசிர்வதியுங்கள். மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை பூமி மாதாவின் மீது வைப்போம். கவனம் மெதுவாக நம்மளுடைய வலது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ கார்த்திகேயராக எங்களின் வலது மூலாதார சக்கரத்தில் வீற்றிருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாயே பூமி மாதா, தயவு செய்து எங்களின் வலது மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாய், அனைத்து அசுர சக்திகளை அழிப்பவர் தாங்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களை அழிப்பவரும் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் இருக்கும் அந்த அசுர குணங்களை எங்களுக்கு உணர வைத்து அதை எங்களிடமிருந்து அகற்றுபவராவீர்.
எங்களுக்குள் இருக்கின்ற அந்த அசுர குணங்களை, அதன் பொய்மையை எங்களுக்கு உணர வைத்தவர் தாங்களாவீர். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் சரணாகதியையும் பக்தியையும் எங்களுக்கு புரிய வைத்து, அவரின் அளவில் நாங்கள் தங்களிடத்தில் பக்தியும் சரணாகதியையும் வெளிப்படுத்த உணர்த்துபவர் தாங்களாவீர். எங்களின் வலது மூலாதார சக்கரம் மேம்படுத்தப்படும் பொழுது எங்களின் இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் தூய்மையற்ற கவனச்சிதறலும் தங்கள் அருளால் அகற்றப்படுகிறது. எங்களுக்குள் இருக்கின்ற குற்றமற்ற குணங்களை பாதுகாப்பவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை அகற்றும் பொழுது தெய்வீக ஞானமும் தூய்மையான விருப்பத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் தங்களின் அன்பிற்கு தகுதி உடையவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கார்த்திகேயரின் குணங்களை நிலையாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மெதுவாக இரு கைகளையும் நமது பூமி தாயின் மீது வைப்போம். கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்திலிருந்து சகஸ்ராராவில் நமது கவனத்தை வைத்து ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் என்ற மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நாம் அப்படியே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். अथर्वशीर्ष. ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम्
अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम्
स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். நமது இடது கை அன்னையை நோக்கி வைத்தவாறு வலது கை பூமி தாயின் மீது இருக்கட்டும். தாயி, எங்களின் இடாநாடி சுவாமினியான ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் தயவு செய்து தங்களின் கவனத்தில் எங்களின் இடாநாடியை எடுத்துக்கொள்ளுங்கள். தாயி, தாங்கள் ஒவ்வொரு துகளிலும் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறீர்கள். தாங்கள் உயிர் சக்தியாகவும் எங்களின் இதய துடிப்பாகவும் இருக்கிறீர்கள். தாயி, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை மட்டும் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். அதற்கு தடைகளாக இருக்கும் மனக்குழப்பங்கள், மனச்சோர்வுகள், சோம்பேறித்தனங்கள் போன்ற அனைத்து எதிர்மறைகளும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்து இருப்பதற்கு அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனம் நமது பிங்களா நாடியான வலது நாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, எங்களின் பிங்களா நாடி சுவாமினியான ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராக இருக்கும் தாங்கள் படைக்கும் சக்தியாவே. ஆதிசக்தியின் பிரணவத்தை ஜட சக்தியாக உருவாக்குகிறீர்கள். 5 முதன்மை கூறுகளை உருவாக்குபவரும் தாங்களே ஆவீர்.
ஆக்கப்பூர்வமான செயல்திறனின் சக்தியை எங்களுக்கு தருபவரும் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் உண்மையை உணர வைப்பவரும் தாங்களே ஆவீர். தாயே, அந்த ஆக்கப்பூர்வமான உண்மைகளை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனம் நம்முடைய சுழுமுனை நாடிக்கு நிலைப்படுத்துவோம். அதற்கு தடைகளாக நமது சிந்தனைகள் இருந்தால் அன்னையிடம் முழு மனதோடு சமர்ப்பிப்போம். தாயே, பரிணாம வளர்ச்சியை உருவாக்குபவர் தாங்களே ஆவீர். தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவீர். எங்களுக்கு மனித பிறவியை தந்து சுய விழிப்புணர்வை அளித்து சகஜ யோகிகளாக இருக்க அருள் புரிந்து இருப்பவரும் தாங்களே ஆவீர். தாயே, எங்களின் இடா நாடியும் பிங்களா நாடியும் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதற்கும் நாங்கள் நிகழ்காலத்தில் இருப்பதற்கும் தங்களின் அருளாசி மட்டுமே காரணம் அம்மா. அனைத்தையும் செய்பவரான தாங்கள் அதனை ஆனந்தத்தோடு அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களே ஆவீர். எங்களின் எண்ணங்களாலோ செயல்களாலோ நாங்கள் ஏதும் செய்யவில்லை. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. எங்களின் சுழுமுனை பாதையில் நாங்கள் எங்களின் குண்டலினி தாயை உணரும் அளவிற்கு எங்களின் தியானத்தினுள் ஆழத்தினுள் இருப்பதற்கு அருள் புரிபவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலையும் தங்களிடமிருந்து வருகின்ற இந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை உணரக்கூடிய நிலைப்பாட்டை அளித்தவரும் தாங்களே ஆவீர். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். நாம் உணர்கின்ற இந்த அமைதி நிலையும் நமக்கு கிடைக்கின்ற இந்த தெய்வீக நுண் அதிர்வுகளும் அனைத்தும் அன்னையின் அருளாசி மட்டுமே காரணம்.
எவ்வித எண்ணங்களையும் கொண்டு வர வேண்டாம். நாம் இதே அமைதி நிலையில் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம். அதற்கு ஏதேனும் உங்களுக்கு தடைகள், நமக்கு தடைகள் இருந்தால் அன்னையிடம் அதை சமர்ப்பிப்போம். அதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். எதையும் யோசிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் அன்னையிடம் சமர்ப்பித்துவிட்டு இந்த அமைதியை, ஆனந்தத்தை உணர்வோம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், இப்பிரபஞ்சத்தின் இதயத்தில் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களின் இதயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களின் அன்பை உணரும் நாங்கள் எங்களின் சகஸ்ரார சக்கரத்திலும் தங்களின் அன்பை உணர்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த அன்பை மட்டுமே உணரக்கூடியவர்களாக இருப்பதற்கு தாங்கள் எங்களை ஆசிர்வதித்து வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. மூன்று மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்சப்பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். நமக்குள் அந்த நிர்விசாரா நிலையில் பரமானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கு நாம் அன்னையிடம் முழுமையாக சரணடைவோம். எவ்வித சந்தேகங்களும் இல்லாத நிலையில் நாம் அந்த தெய்வீகத்தோடு ஒன்றிணைவதற்கு நம்மை நாம் முழுமைப்படுத்த வேண்டும். மந்திரம்
Sri Sachidananda Sakshat. Om Tvameva Sakshat Sri Sachidananda Sakshat Sri Adishakti Mataji Sri Nirmala Devi Namo Namaha. நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். 1980 அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. Now the question he asked me was in the nature of an inquiry of a person who wants to find out what is the proof that there is God. How are we to convince people what is God? That we have to achieve something as far as God is concerned. How are we to convince them that we have got all these centers within us and that you have to achieve that realization? Then also how are we to prove to others that you have achieved your realization? This is the question which everyone who is not yet a fully Sahajogi would feel and ask you questions, and you should have answers to it. The first and foremost question is, how do we prove that there is God? Because you assume that there is God, because somebody has said there is God. Now what are the ways of proving this, that there is God? So we have to attack the question first from the reasoning point of view, that we should be able to tell people that there is God through reason, not through experiencing, because they have to be prepared for it. There will be many who really do not believe in God, but just out of fashion they are saying, all right, we accept, because they want to keep a peace and a compromise. But how you start about convincing them rationally? Perhaps I spoke in one of my lectures, if you have that. I don't know if you have got it. But we can prove it, the existence of God. You may call him God or nature or whatever it is, from many points of view. For example, in short, we can say there are many scientific things we cannot explain. We cannot explain how the periodic laws were established without somebody being there. Periodic laws of chemical substances or the elements that exist on this earth is so regular and so properly plotted down that you can see there must be some plotter, otherwise it cannot be done. I mean, if you want to avoid it, you can avoid it, but there must be someone. Say we come in this room and find everything properly organized, lit up, and we should know there must be somebody who has done it.
Then a very good example is given by a very good French biologist. He says that if you use law of chance, the law of chance states that if you have got 50 red pebbles and 50 white pebbles put in a jar, and if you shake that jar, it goes into a chaotic condition, and the distribution of these pebbles is in a chaotic way. To bring them back to their normal condition of having the red on one side and the white on the other side, you go on shaking it as many times as you like. And they have found out that there's minimum of minimum so many times it has to be done. Otherwise it cannot be worked out. This is all done by chance. You see, by chance when it has to come to normal condition, how many chances you have to take? There's a certain amount of a formula, something raised to power n, call it n. So, as a biologist, he tried to calculate that if matter has to become living, then to get to that density, how many years are required? By the law of chance, to bring forth a living cell, one cell. And he found out that billions and billions and billions of years, if this law of chance works out, then only one unicellular animal can be created. But in this short time, from when the earth seceded from the sun and then cooled down, and then life came into being, then human beings were created who are very complicated. It is such a short time compared to that time which is required by chance that he has proved mathematically that it is an impossibility, it cannot happen. It is that fantastic. This is a scientific, very good proof of a biologist, that there is somebody, a juggler, who is doing that job. You may call him God, you may call him nature, whatever it is, but the nature thinks. People like Jung have proved the existence of collective consciousness, the existence of unconscious, which gives us dreams through which we get universal symbols all over the world, whether we are in India or in England or anywhere. The symbols are the same, and he has done experiments with thousands of people. On the medical science also one can say, as you know, that one of the arguments we put in for is that acetylcholine and adrenaline, which are two chemicals, when they are in the body, human body, they act very arbitrarily. Means they have to augment, mean to contract or to relax. Those who relax must relax, and those who have to contract must contract. But those who are supposed to be contracting relax, while those who are supposed to be relaxing contract. So they have not been able to explain, and they have written, all of the doctors, they say that the mode of conduct of these chemicals in the body one cannot say. Another thing is that one of the very, very important arguments that people have given is this, that supposing a foreign body goes inside the human body, then always the tendency is to throw it out as soon as possible. Supposing something goes into your throat, you will cough out. Something goes in the blood, they will try to throw it away. That's the system it is. But when the fetus is formed in the body, then not only it is kept there, it is nurtured, looked after, and thrown out at the right
times. How can you explain that? There are 1,001 explanations people have tried to give, but none of them are satisfactory. Then this earth is spinning with such a speed, and we are kept glued to this earth, we never even feel the speed. And so many things like that people have been able to say, and so many scientists have felt that there is some force which is beyond us, which is very dynamic, which acts in such dynamic ways that we cannot explain. So we come to a point where we tell people that there is some force which we have to discover. Now, then as Sahaj Yogis, you can say that this hankering to seek, after a certain level of evolution, because some people do not have at all seeking, you know that. They are just seeking food to eat just like animals. Some people are seeking power. Some people are seeking money also. But there are so many people who are seeking something beyond. This seeking has come to us. And this seeking that has come to us has led us to some sort of a path by which we should find out. Now you have seen with your naked eyes a Kundalini rising at my feet. You have seen the pulsation of the Kundalini taking place. That nobody can do. There is no mesmerism, nothing. When the Kundalini rises with the stethoscope, you can feel the rising of the Kundalini. With the rising of Kundalini, you have known that we have cured people of different diseases. Even a person who was just dying, whom doctor had decided that they are dead and to be buried very soon, have been cured. And it is so dynamic, the dynamism I'll tell you, it's so dynamic. Like we can take the case of, say, his brother. That he was so very sick and they said he has got blood cancer, he's going to die within 8 days. I mean, he just told me this, that's all. And he's cured. Today Linda told me that her mother was always angry with Peter. Where is she gone? Where is she? Linda? So, she told me that the mother would never talk to Peter. She was very angry with him always. She would never talk to him. But she told me all these things. And suddenly she found that now she's become very good and congenial and nice and talking. You have seen such transformations coming among many, many, many people. How people are changing, transforming. This is absolutely dynamic. You cannot do it. So many sick people are suddenly cured only through attention, you know. There must be something about it. And that is how you have to convince. People about Sahaj. But after getting realization, you just see the Kundalini, you see the rising of the Kundalini, you also feel the vibrating force of Kundalini. You also see how you got cured, how you got out of your problems, how you were in trouble, what problems you had. You had seen all these things. And these things happened to you also. Some of you were drug addicts, some of you were suffering from some mental troubles, some were having physical problems. All these, you see, are cured and you are much better people now. This has happened to you very easily, without much effort being put into it. It is not possible to get rid of these things easily.
Definitely you can raise the Kundalini, you can feel the Kundalini. You know for definite that when you say that person has got this left Swadhisthana or anything, everybody says the same and you are sure of it. It is not possible for everyone to say the same thing, even the children saying the same thing about a person, and he says also it is verified. So, part of it comes to you in complete proof that there is something about it. Second part also comes to you as a proof because now you know there are vibrations flowing into it. There's no jugglery about it. And then you can feel it very clearly. You have raised the Kundalini of many people. You have given them realization. Even the photograph has given realization. You know for definite it is so. And also you know that if you want to ask any fundamental questions, you get answer as a great flow of vibrations. When you ask the question whether there is God, immediately you get tremendous vibrations proving that there is. You ask some questions which you know for definite and say, is it so? And you know that it is not so. Definitely, you do not get any vibrations. That's how relatively you know when do you get vibrations, when you don't get vibrations. If you ask a very big fundamental question, you get vibrations of a very strong nature. But in ordinary things you might get a little. So it proves that the vibrations speak to you as vibrations. This should prove that there is God because you have asked on vibrations and you have found that there are vibrations. And that there is God. Now what happened in the case of Buddha? That he got realization as you got it. And he had no way of finding out whether there is God or not. So he said there is no God, only there is self. But you have gone beyond it. So if you find 70% of the proof through your own experiencing it and raising of the Kundalini and all that, then the 30%, whatever it is to be ascertained through the vibrations. And when you ascertain it through the vibrations, for example, I say this is hot. How do I know? By feeling it itself, it is hot. Now anything that makes me hot is hot. But relatively I know this is hot, that is cold. In the same way, on vibrations also, you can ask various questions and find out yes and no. And then you can believe it, that there is God Almighty and His all-pervading power exists. Not only exists, but operates. The rest of it is all a myth. But when you rise in Sahajya, being Sahajya, we take it for granted. As we take everything for granted. All the trees growing, the mango tree giving a mango, guava tree only gives guavas. We never try to find out how in one little seed so much is built in, so much is programmed. We take it for granted, all these great miracles of the world. In the same way we take this miracle also for granted. This is what Maya is, that it makes everything look so simple and straight. And you just start taking it for granted. Then you have to understand that it is not to be taken for granted. But is to be very much respected.
worshipped and accepted. The amount of preparation you have, the amount of strength you have, that is the amount of truth you are going to get. Truth also weighs you very clearly whether you can receive it or not. There is no diplomacy that can work this out. No cheating, nothing. Truth knows how far you are. The more you become stronger, the more the truth manifests through you and you receive the truth. Just now, some of you are still little babies of 3 months and 4 months and something like that. And still sometimes taken for granted. You do things which you should not do and harm yourself. It's only a question of harming yourself, not harming me or harming Sahajya, which cannot be harmed, but you harm yourself. So one has to be very careful and should understand the laws and regulations. As Gavin had read the last time, the statutes of God's laws. You must understand how it works. You cannot take law into your hands by taking it for granted. Law operates and it knows everything. It is a law of love. That's why it allows you to make little mistakes to learn. But it will not protect you when you start saying that, all right, I want to do it on my own. All right, it says, all right, go ahead. So one has to know that this law operates not blindly, lovingly. And it tries to teach you also sometimes that don't do this wrong and don't do that wrong. But when it comes to real punishment, the punishment is that this law leaves you alone. It just lets you go. The attention recedes. That's the worst thing that can happen to anyone. That you are not in the attention of God is the worst thing. So even if you make mistakes, doesn't matter. Pray for the attention of God always, because the attention of God is the law of love. You cannot cheat it. Everything is known. Every word you say is known. Every word you don't say is known. Every thought that comes in you is known. So purify yourself with love, understanding. Try to purify and tell yourself that I have to purify myself as much as possible. With purification only you will have the proper strength. If you are not purified, then there won't be any strength for you to bear the truth. Once you bear the truth, your own life will convince people that you are divine. Your face will convince people. Everything that you do will convince people that you are divine. And whatever you say, people will know it is coming through divine force.
தாய், எங்களின் தூய்மையான விருப்பம் நாங்கள் தெய்வீகத்தோடு இணைந்த நிலையில் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்வதே ஆகும் அம்மா. தயவு செய்து எங்களின் வாழ்க்கை நடப்புகளிலிருந்து எங்களின் கவனம் வெளிக்கொணர்ந்து தங்களின் அன்பை உணர்ந்த நிலையில் எங்களின் செயல்கள் மேம்பட்டு இருப்பதற்கு தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையை கேட்டு எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.